பைசனுக்கு கூப்பிட்டாங்க. பைசனில் அனுபமா மேம்க்கு ஃப்ரெண்டாக சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். நான் போகலாமா வேண்டாமான்னு ஒரு முடிவு. ஏன்னா வேலையை விட்டுட்டு போகிற மாதிரி இருந்தது. அப்பாட்ட கேட்டேன், அப்பா என்னப்பா பண்ணுறது, இந்த மாதிரி பைசனில் கூப்பிடுறாங்க, உனக்கு என்ன தோணுதுன்னாரு. போகலான்னு தோணுது. சரி போன்ட்டாரு. சரி என்னடா இப்படி சொல்லிட்டாருன்ட்டு சரின்ட்டு வேலையை விட்டுட்டு போனேன். போயிட்டு ஒரு 4 நாள் ஒரு மாதிரியாக இருந்தது. என்னடா இருந்த வேலையை விட்டுட்டோமே, இதுக்கு முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், இதுக்கு சினிமாவில் கான்டாக்ட் எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் எப்படி போகிறது, ஷார்ட் ஃபிலிம் பண்ணி போகிறதா இல்லை படம் எதாவது பண்ணுறதா, எதுவுமே இல்லை. நாடகம் பண்ணிகிட்ருக்கேன். வேறு ஏதோ ஒரு ஹோப். சரி போவோன்னு போனேன். சரி திருப்பி போய் வேலையில் ஜாயின் பண்ணிக்கலான்னு. ஆனால் அங்கே போயிட்டு அங்கே ட்ராவல் பண்ண ஒரு 30 டேஸ் ஷூட்டில் இருந்தேன். அது நிறைய எனக்கு சொல்லி கொடுத்தது. எனக்கு ஐடிக்கு போகிறதுக்கே விருப்பம் இல்லாத மாதிரியான தாட் வந்துருச்சு. இனிமேல் போகவே கூடாதுப்பா, சும்மா அது என்ன வேலை, போயிட்டு கம்ப்யூட்டர் முன்னாடியே தட்டிகிட்டு இருந்தா. சரி இதில் நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம், நிறைய லொக்கேஷன் போகலாம், நிறைய மக்களை பார்க்கலாம். ட்ராவலில் கிடைக்காத சந்தோஷம் இந்த மாதிரி வேறு வேறு லொக்கேஷனில் போய் நடிக்கும்போதும், நிறையா எமோஷனில் நம்ம நடிக்கும்போதும் அந்த ட்ராவலில் இல்லாத அந்த சந்தோஷம் இதில் கிடச்சிருது, எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கிடச்சிருது.